வணக்கம் நண்பர்களே. சமூக வலைதளங்களில் அல்லது பத்திரிகைகளில் பொதுவாக ஒரு அரசியல் கட்சியை குறித்து ஒரு செய்தி போடுவதென்றால் ரொம்ப பூடகமாக எழுத்தை மாற்றி பேரை மாற்றி அப்படி ஒரு மறைமுகமாக தான் போடுவாங்க. நம்ம சேனல் அப்படிலாம் பயந்துட்டுலாம் இல்லை. எதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ அதை அப்படியே ஓப்பனாக சொல்லுவோம். நடுநிலையோடு யாரையும் விமர்சனம் பண்ணுற நோக்கம் உண்டு, ஆனால் இழிவுபடுத்தும் நோக்கம் இல்லை. சரி, இப்போது ஒரு செய்தி என்ன, அதிமுக கட்சியில் நீங்கள் விருப்ப மனு வாங்கினவங்க, வேட்பாளர் விருப்ப மனு வாங்கினவங்க நேர்காணல் எடுக்கிறாங்க. கொஞ்சம் முதல் நாள் 2-3 கொஞ்சம் அதிகமாக கூட்டம் வருது, 2-3 நாளில் கொஞ்சம் கூட்டம் குறையுது. அதுக்கப்புறம் ஒரே நாளில் பல மாவட்டங்கள்லேருந்து வந்த விருப்ப மனு கொடுத்தவங்களெல்லாம் தேர்வு செய்கிறாங்க, தேர்வு நடத்துகிறாங்க, இன்டர்வியூ நடத்துகிறாங்க. அதில் ஒரு 2-3 அதில் கொஞ்சம் ஃபில்டர் ஆகுது. அதுலேயும் ஓகே அப்படின்னு நினைக்கிற ஆட்களை மட்டும் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு அந்த கட்சியினுடைய தலைவர், அதிமுக கட்சியினுடைய தலைவர். முதல் இதுலேயே கேட்டுறாங்க எவ்வளோ செலவு பண்ணுவீங்க அப்படின்னு. அதில் ஒரு தொகை சொல்லுவாங்கள்ல, அதிலே ஃபில்டர் ஆகிடுறாங்க. கோடியில் சொன்னால் மட்டும்தான் காது கொடுத்து கேட்குறாங்க. அதுவும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடிக்கு மேலே சொன்னால் தான், 15 கோடின்னா ஓகே. இப்படி இந்த 15 கோடின்னு சொல்கிறவங்களை மட்டும் தனியாக 1-to-1க்காக ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட செய்தி தான். அதில் 15 கோடி நான் தரேன், செலவழிக்கிறேன், ரைட்டு, இப்போ ஒன்று பண்ணு, 15 கோடி ஒரு பெட்டியில் போட்டு என்னை வந்து காட்டு அப்படின்னு. அது எப்படி 15 கோடியை நான் பெட்டியில் போட்டு வந்து காக்கிறப்ப இடையில பிடிபட்டுருச்சுன்னா என் வாழ்க்கையே போயிருமே, வழக்கு நடத்துறதுக்குள்ளேயே வாழ்க்கை போயிருமே அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் டெல்லி பாதுஷாக்கள் நம்ம பக்கம் தான் இருக்கிறாங்க, பார்த்துக்குவாங்கன்னு. ஏற்கனவே 5 கோடி மாட்டிக்கிட்டு மாநில தலைவரை முடிச்சுட்ருக்கிறாரு அந்த கேஸில். அவராலே வெளியே வர முடியலையே, என்னை மட்டும் எப்படி நீங்கள் காப்பாற்றிடுவீங்க அப்படின்னு வேணால் மாற்றி ஒன்று செய்வோம். வீட்டிலே பெட்டியில் போட்டு வச்சுருக்கேன், உங்கள் மாவட்ட செயலாளர் வந்து பார்க்க சொல்லுங்கன்னு. அதெல்லாம் ஆகாது, நான் கண்ணால் பார்க்கணும். ஏன் இந்த அடம் பிடிக்கிறாரு அப்படின்னா அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. போன முறை ஏதோ ஒரு தேர்தலில் ஒருத்தர் வந்து 100 கோடி செலவு பண்ணுறேன், 100 கோடிக்கு நான் கட்சிக்கு செலவு பண்ணுறேன், பக்கத்தில் இருக்க தொகுதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவர் ஒரு தொகுதி வேட்பாளர், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இதை நம்பி கொடுத்தோம்னா அவரும் தோற்று ஜெயிக்க வேண்டிய இடத்துலையும் மண்ணை கவுன ஒரு விஷயம் நடந்ததுனால இப்போ உஷாராக இருக்கார். பணத்தை கண்ணில் காட்டுங்க, இது பண்ணுங்கள். நீ 15 கோடியை காட்டினேன்னா நாங்கள் 20 கோடி கட்சியிலேருந்து போடுவோம். ஸோ ஒரு தொகுதிக்கு 35 கோடிங்கிறது செலவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தி. இதெல்லாம் அவங்க போடும்போது தான் போட்டிருப்பாங்க. நாம் டீகோடிங் பண்ணி நாம் புரிஞ்சுக்கிட்டது. 35 கோடி ஒரு தொகுதிக்கு, இறைவனுக்கே வெளிச்சம். தொடர்ந்து பேசுவோம். சில